ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுட சுட ஒரு நியூஸோடு தான் வந்திருக்கேன். நேற்று போய் படம் பார்த்தேன். சூரியனை கூட உட்காந்து வெற்றி தேட்டரில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. படம் ஓப்பனிங்லேயே வெறி தாறு மாறுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. நான் வந்து வெற்றிமாறன கதையை வந்து தனுஷனுக்குள்ளே எடுத்திருப்பாரு, கொஞ்சம் ஜேர்னி வித்தியாசமாக எடுத்திருப்பாரு. விடுதலைக்கு அப்புறம் சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வமாக இருந்தோம். விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் என்ற படம் டைட்டிலே வந்து செம்மையா இருந்தது. அம்மா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேங்க. டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் தளபதி அண்ணாவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன சுச்சுவேஷன் தெரியல, டைட்டிலே மாறிச்சு, கதையை மாறிச்சு, ஹீரோவும் சூப்பராக மாறிட்டாங்க. அது என்னமோ காரணமோ தெரியல. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் வந்து எப்பவுமே வந்து தனுஷ்கண்ணாவுக்கு வித்தியாசமான கதை தான் நினைப்பாரு. ஆனால் விடுதலை வந்து சூரியனாவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாரு. விடுதலை நம்ம விஜய் அண்ணன் சொல்ல தேவையில்லைங்க. விஜய் சேதுபதி என்ன செம்ம பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி என்ன இந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னா ஒரு மக்களுடைய ஆர்வத்தில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி என்ன நடிக்கலை. அவருக்கு ஈடாக வந்து நம்ம சசிகுமார் நடிச்சிருக்காரு, சமுத்திரன் நடிச்சிருக்காங்க. நம்ம செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நண்பனுக்குள்ள உள்ள வேறுபாடு வித்தியாசமாக ஆங்கிளில் செம்ம ஜேர்னியாக காமிச்சிருக்காங்க. ஒரு கோவிலை காமிக்கிறாங்க, அந்த கோவிலில் உள்ள கிராமத்து வில்லேஜியை வந்து நகையை வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யார் இதை திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமாரன் தான் வந்து உள்ளே இறங்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த நகையை தேடுறது, ஓடுறது, ஓடிறது, அடிக்கிறது, போலீஸ் அது இதுன்னு காமிக்கிறாங்க. பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே முடிஞ்சது. நம்ம விஜய் சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு 2-3 டைலாக் பேசுகிறாங்க, ஒரு 20 செகண்டுக்கு செம்ம. அப்போ தான் தேட்டரில் கிளாப்ஸே வருதுங்க, வேற லெவலு. அப்போ தனுஷ் அண்ணன் தான் பேசுவார்னு நினச்சோம் எல்லாமே. ஆனால் தனுஷ் அண்ணனை விட கொஞ்சம் சூப்பரான ஆங்கிளில் இதுலேயும் சூரிய அண்ணன் அவர் வந்து எப்பயுமே வந்து நம்ம காமெடி தான் பார்த்துருப்போம். அப்போது தீபாவளி படத்துலேருந்து ஜெயமரவனை கூட தீபாவளி படத்துலேருந்து அப்படி இப்படின்னு ஒரு புரட்டாசுரி அப்படி பேர் வாங்கி வித்தியாசமான ஆங்கிளில் வந்து உட்காந்தாரு காமெடி. அப்போது சந்தானம் இல்லாமல் ஒரு இடத்த கவர் பண்ணது வந்து காமெடி ஜேர்னியில் நம்ம சூரிய அண்ணன். அப்போது சூரிய அண்ணன் மட்டும்தான் இப்போ ஹீரோவை மாறுவாரா மாற மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் உடைச்சி வித்தியாசமான ஆங்கிள் ஹீரோவா உட்காந்து விடுதலை படத்துல செம்ம மரணம் எடுத்து கொடுத்தாரு. அதை விட இப்போ கருடன் படத்துல செம்ம மிரட்டி தள்ளி இப்போ கிளாப்ஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து எதிர்பார்க்குது சூரியனாவா, அப்போ சசிகுமாரனுடைய ஹீரோவா வந்து நம்ம சூரியனாவே போட்டிருக்கலாமே, மெயின் ஹீரோவே போட்டிருக்கலாமே அப்படின்னு சில பேருடைய கருத்துக்கள் நிறைய வாட்ஸ்அப்ல ஓடிட்டு இருக்கு. நேச்சுரலும் தியேட்டரை விட்டு ரிவ்யூலையும் சொல்லிட்டு இருக்காங்க, மூவி ரிவ்யூலையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கருத்து என்னன்னா, அடுத்த ஹீரோ வந்து டாப் லெவல்ல உட்கார்றது சிவகார்த்திகேயன் அண்ணன் அந்த ஜேர்னியில வறுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்குறது நம்ம சூரியன் தான் வாங்குவாருன்னு நினைக்கிறோம். இவனடா கூமுட்டை மாரி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அவருடைய கேரக்டர் நான் சொல்றேங்க, தியேட்டர்ல போய் எல்லாரும் படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, ஓ முடியல அப்படியே சிலுத்துச்சிங்க, செம்ம கேரக்டர், செம்ம என்ஜாய்மெண்ட், கொடுத்த பைசாவுக்கு ஒர்த்து கருடன். அதே மாதிரி யுவன் பிஜிஎம் சொல்ல தேவையில்லைங்க, லவ் ஸ்டோரிக்கு லவ் சாங்குக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அது இல்லாமல் ஒவ்வொரு எந்த இடத்துல வந்து பிஜிஎம் போட்டால் மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன பாட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செம்மையாக பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு. நம்ம அதை விட நம்மளுடைய டைரக்ஷன் வெற்றிமாறனை வந்து கதையும் வந்து செம்மையாக எடுத்திருக்காங்க. லிரிக்ஸ் லெட்ரு, அப்போது ஷூட்டிங், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதை விட நம்ம மக்களுக்கு வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சூரியனோட இது இவ்வளோ நடிச்சிருக்காரா அப்படின்னு. செகண்ட் பார்ட்டில் கோவில் அந்த சீனோட முடிஞ்சு போச்சு. செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம சூரியனை என்ட்ரன்ஸே வேற லெவலில் காமிக்கிறாங்க. சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனும் செம்மையாக கொடுத்துருக்காங்க. படத்தை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் இந்த படத்துள்ள கருத்து செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு கோயில் நகையை திருட்டிட்டு வெளியே அவுட்டில் யாரும் அந்த கோயில் நகையை திருடிருந்து தேவையில்லாத சசிகுமாரனை வந்து வெட்டிடுவாங்க, இவர் தான் வந்து கொலை பண்ணுறாரு, இவர் தான் இது பண்ணுறாரு அப்படின்னு கொழுப்பியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க கதையை லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில். ஆனால் அந்த கதையை வந்து ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு போகிறது சூரியனை வந்து பக்காவாக எண்டிங்கில் முடிச்சிருப்பாரு, சூப்பராக முடிச்சிருப்பாரு. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சூரியனாவுக்கு செகண்ட் படம் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சூரியனாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் அடுத்த ப்ராஜெக்டில் நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 90s பசங்க மீடியா சேனல் மூலிமா நான் தெரிவிக்கிறேன். நான் ஏதோ எத்தனாவது சின்ன சின்ன இடத்துல தப்பாக பேசியிருந்தேன்னா நடாய்வேன் அப்படின்னு நீங்கள் கலாய்க்கலாம். அது கூட எனக்கு பரவாயில்லைங்க, கலாய்ங்க. அதை நான் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். சம்திங் நம்மளுடைய படத்தில் வந்து சூரியனை கோசம் தான் நம்ம எதிர்பார்த்து பேசணும். நானும் அவர் கோசம் தான் உள்ளே போய் எதிர்பார்த்து பேசுகிறேன். சர்ப்ரைஸாக இருந்தது. மேலே அண்ணாந்து பார்த்தா பால்கனி வழியே நம்ம சூரியனை ஹாய் எப்படி இருக்கீங்க, படம் எப்படி இருந்தது அப்படி ஜாலியாக பேசினாங்க. நம்ம அவர் கூட தான் உட்காந்து படம் பார்த்துருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. சில பேர் படத்துடைய கருத்துக்கள் நம்ம வீடியோவில் தெரிவிங்க. என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, சூரியனுக்கிட்ட என்ன மைனஸ் மார்க் இருக்குதுன்னு. வாய் குட் பாய், டேக் கேர்.